நீதிபதிகள் மிக குறிப்பாக தமிழக காவல்துறை செய்த இந்த கைதானது இல்லீகல் டிடென்ஷன் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை முடக்கணும். அதுதான் அவங்களோட உள்நோக்கம். தூய்மை பணியாளர்கள் போராடக்கூடாது, தூய்மை பணியாளர் உரிமையை கேட்க கூடாது, நீதிமன்றத்துக்கும் போக கூடாது. சென்னை மாநகராட்சி 5, 6 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்கள் 1953 பேரை 1/8/2025 சட்டவிரோதமாக பணி நீக்கம் செஞ்சாங்க. அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பு தொடர்ந்து 13 நாட்கள் மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவு செய்யாமல் ஓரமாக உட்கார்ந்து தொடர்ந்து அமைதியான முறையில் அறவழி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதை தமிழ்நாடு மக்கள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தது அது அனைவரும் தெரியும். இது போன்ற சூழ்நிலையில பொதுநல வழக்கு என்று சொல்லி தேன்மொழி என்பவர் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே ஒரு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவில் கூட மாற்று இடம் வழங்க வேண்டும் அப்படின்ற வரிகள் உட்பட தீர்ப்புகள் உள்ளது. அதை பற்றி இந்த காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கம் செவிசாய்க்காமல் நள்ளிரவில் பெண்களை அடித்து அதற்காக ஆதரவாக நின்ற வழக்கறிஞர்களை அடித்து காயப்படுத்தி இங்க போலீஸ் கைது செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 12 மண்டபத்தில் அழைச்சி வச்சாங்க. யாரையும் எல்லாருடைய செல்போனை பிடுங்கி அவங்கள சட்டவிரோதமா பண்ணாங்க. இது உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய லட்சுமி நாராயண், மாண்புமிகு நீதிபதி லட்சுமி நாராயணன், மாண்புமிகு நீதிபதி MS ரமேஷ் இருவர் முன்பு நீதிபதியிடம் முறையிட்டு அவசர வழக்காக எடுக்கப்பட்டு மதிய விசாரணை அன்றைய தினம் எடுக்கப்பட்டது 14/8/2025 அன்று. அன்றைய தீர்ப்பில் நீதிபதிகள் மிக குறிப்பாக தமிழக காவல்துறை செய்த இந்த கைதானது இல்லீகல் டிடென்ஷன் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு 7 FIR என்று குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு அதற்கு பிறகு எந்த விதமான காவல்துறை அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது என்ற தீர்ப்புகள் தெளிவான பிறகும் மீண்டும் ஒரு நோட்டீஸ் சங்க உழைப்போர் உரிமைகளுடைய மாநில தலைவர் பாரதி அவர்களுக்கும் அதனோட முன்னணி தலைவர்களான ஜானகி ராமன் உள்ளிட்ட தோழர்களுக்கு இது ஒரு BNSS 35(3) என்ற பிரிவில் கீழே ஒரு நோட்டீஸ் வழங்குறாங்க. அப்போ அந்த நோட்டீஸ் வழங்குற ஏற்கனவே நீதிபதி இது 21/8/2021 எங்களுக்கு கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வழங்கின பிறகு மீண்டும் ஒரு புதிய FIRன்னு சொல்லி அந்த FIRல என்ன விவரங்கள் இருக்குன்னு எங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காம இன்னைக்கு பெரியமேடு காவல் நிலையத்தில் ஆஜராகணுன்றது தான் நேத்து கொடுத்தாங்க. நேத்து 11 மணிக்கு ஆஜராகணும்னு 12 மணிக்கு தான் எங்களுக்கு சார்பு பண்ணாங்க. ஆனா நாங்க தகவல் காவல்துறையோட கேட்ட போது AC கண்ணன் சார், திருமாத இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட நாங்க கேட்கும் போது நாளைக்கு நீங்க விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பெரியமேடு காவல் நிலையத்தில் போனப்போ இல்ல பெரியமேடு காவல் நிலையத்தில் இல்ல விசாரணை நாங்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வர வச்சுட்டு இன்னைக்கு உள்ள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னன்னா இப்பதான் காவல்துறை நாங்க விசாரணை நாங்க முன்ன 1 ஹவருக்கு முன்னாடியே வெயிட் பண்றோம். ஆனா விசாரணை அதிகாரிகள் இப்பதான் வந்திருக்காங்க. ரொம்ப காலதாமதம் விசாரணை பண்றாங்க. இதெல்லாம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்தது. இந்த போன்ற ஒரு சூழ்நிலையில வேணும்னே அச்சுறுத்துன்ற நோக்கத்தோட தான் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துறாங்க. இதில் தாண்டி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கட்டமா உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு தூய்மை பணியாளர்கள் தனியார் மயப்படுத்த கூடாது என்ற தடை உத்தரவு அவர்கள் மறுப்பு தெரிவித்தனர் நீதிபதிகள். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே சமயத்தில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை 23,000 சம்பளம் உட்பட பல்வேறு தீர்ப்புகள் இன்னும் தீர்ப்பு நகல் வெளியே வரல. அதனால ஈவினிங் வெளியே வந்ததும் நாங்கள் உங்களோட பத்திரிகை அழைப்பு சந்திச்சு கூட்ட என்ன தீர்ப்பு விவரம்ன்றது நிச்சயமா. அதே சமயத்தில் தொழில் தீர்ப்பாயத்திலேயே வழக்கு நிலுவையில் இருக்குதுன்றதையும் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற சூழ்நிலையில தீர்ப்புகளை ஈவினிங் விட்டு எங்களை உழைப்போர் உரிமைத்துடைய தலைவர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் இதை பற்றி பத்திரிகை செய்தியாளர்களுக்கு உங்களுக்கு விவரமா தெரிவிப்பாங்க. இன்னைக்கு காவல்துறை இது போன்ற ஒரு சூழ்நிலையில போராடுற உண்மையா இருக்கிற மக்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர்களை அச்சுறுத்துன்ற நோக்கத்தோட இது போன்ற ஒரு கைது நடவடிக்கை ஏற்படுத்தணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்து அதுக்கு நாங்களும் எல்லா விதமான விஷயத்துக்கு தயாரா இருக்கோன்றது தெரிவிச்சுக்கிறோம். போடப்பட்டிருக்க வழக்கின் அடிப்படையில் கைது செய்வதற்கு எதுவும் முகாந்திரம் இருக்கா? அதாவது காவல்துறை என்ன FIR முதல்ல எங்களுக்கு தெரிவிக்கல. ஒரு FIR நம்பர்னு போடுறாங்க. ஆல்ரெடி நீதிமன்றம் தெளிவா குறிப்பிட்டுச்சு 21/8 அவங்களால எந்த விதமான கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு.
இவங்க எதற்காக இந்த எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆருக்காக போடுறாங்க? அன்னைக்கு நீதிமன்றம் சொல்லும் போது 7 எஃப்ஐஆர் இருந்தாங்க. எங்களுக்கு இப்ப கொடுத்திருக்க 35(3) நோட்டீஸ் BNSS 13 எஃப்ஐஆர்ன்றாங்க. ஆனா இந்த எஃப்ஐஆர் என்ன விவரங்கன்றத குறிப்பிடல. அதை பத்தி விசாரணை பண்ணதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. விசாரணை முடிவுல தான் எங்களோட இன்னும் அடுத்த கட்ட சொல்ல முடியும். ஒரு வழக்கறிஞர் வர இருக்கிறாரு. வழக்கறிஞருக்கு வந்து கைது பண்ற மாதிரி விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அப்படின்னு எதன் அடிப்படையில் என்ன விசாரணை அழைக்கணும் ஒரு முகாந்திரம் சொல்லணும்ல காவல்துறை? நிச்சயமா ஒரு காவல்துறை வந்து ஒரு சாதாரண மக்களை தாண்டி ஒரு லேமேனவர் ஒரு அட்வொகேட் வந்து இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி முன்னே சொல்லணும். இதற்காக தான் இந்த எஃப்ஐஆர். அப்புறம் எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல பதிவிட மாட்டாங்க. இந்த தமிழக அரசாங்கம் ஜியோ இருக்குது, தமிழக காவல்துறை ஜியோ இருக்குது. என்ன சொல்றாங்க? குறிப்பா வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். இங்க போடப்பட்ட இவங்க சொல்ற 13 எஃப்ஐஆரும் இது வரைக்கும் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணல. காவல்துறை வந்து சட்டப்படி நாங்க என்ன கேட்கறோம், தூய்மை பணியாளர்கள் போயிட்டு அனுமதி கேட்டு போராட்டம் பண்ணணும். தீர்ப்பிலே இருக்குது. நீங்க பர்மிஷன் பேஸ்ல போய் போராட்டம் நடத்தலாம்னு இருக்குது. நாங்க அனுமதி கேட்டா ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரெஃப்யூஸ் பண்றாங்க. அதனால இந்த போல ஒன்று நாங்க அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அழுத்த திருத்தமாக இந்த காவல்துறை தமிழ்நாடு அரசு இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார். நீதிபதியில கூட கைது பண்ண வந்து வன்மையா கண்டிச்சு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் நள்ளிரவுல ஏன் கைது பண்ண சொல்லி கண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ வந்து இதன் அடிப்படையில் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு ஒரு வழக்கம் நீங்க சொல்லலாம்ல? இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கைது பண்றோம்னு அதுல இருந்து உள்நோக்கம் இருக்குதா காவல்துறைக்கு? நிச்சயமாக காவல்துறை வந்து இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை முடக்கணும். அதுதான் அவங்களோட உள்நோக்கம். தூய்மை பணியாளர்கள் போராடக்கூடாது, தூய்மை பணியாளர் உரிமையை கேட்க கூடாது, நீதிமன்றத்துக்கும் போக கூடாது. வழக்கறிஞர்கள் தானே உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. வழக்கறிஞர் மேல நாங்க பொய் வழக்கு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் நீங்க பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. திருப்பி அங்கிருந்து சம்மன் கொடுத்துட்டு சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வருங்க. இப்ப இன்னைக்கு இங்க இருந்தா அடுத்து என்ன பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்? அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனா எது வந்தாலும் நாங்க எங்களோட வழக்கறிஞரை தயாரா இருக்கோம். இன்னைக்கு இறுதியா வந்து தீர்ப்புல கூட அந்த தனியார் ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யல நீதிமன்றம். சேம் டைத்துல வந்து லாஸ்ட் அவங்க வாங்கிய ஊதியத்தை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் வாங்கின ஊதியம் என்ன எவ்வளவு இருக்கும்? இப்போ ராம்கி நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஊதியம் எவ்வளவு இருக்கும்? இல்ல இதுக்கு முன்னாடி ராம்கி நிறுவனம் வந்து 16,000 தான் அவங்களோட சம்பளமே. ஆனா நாங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வழக்கறிஞர் பாரதி அவர் தொடர்ந்து வழக்கு போட்டு வாங்கின தீர்ப்பு வந்து 23,350 ரூபாய்க்கு மேலதான் அந்த சம்பளமே. இதே வந்து நடைமுறை இருக்கணும்ன்ற தீர்ப்புகளை தான் இன்னைக்கு அடங்கி இருக்குது. காலையில அவர் தீர்ப்பு வாசிக்கும் போது முழுமையா அதை ரிசீவ் பண்ண முடியல. அதனால தீர்ப்பு நகல் வந்த பிறகு அது முழுமையா மக்கள் கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். சங்கர் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் பொதுச் செயலாளர்.